ஏமா என்னடி ஒட்டிக்கிச்சு? ஐயோ, உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலாகல்யா vlogs. இன்னைக்கு என்ன வீடியோன்னு கண்டிப்பா நீங்க தம்ப்நெயில்ல பாத்து இருப்பீங்க. பாட்டு கச்சேரி இந்த ஸ்பூனு தட்டு அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்துருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா செம்ம ட்ரெண்டிங்கா இப்போ யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு எதை எடுத்தாலும் 100 வாட்ஸ் கீ சேலஞ்ச், 100 வாட்ஸ் கீ சேலஞ்ச், 100 வாட்ஸ் கீ சேலஞ்ச் மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த ஒரு வீடியோஸ் தான் வைரலாக போயிட்டு இருக்கு. எனக்கே ஃபர்ஸ்ட் 100 வாட்ஸ் கீ சேலஞ்ச்னா புரியல, என்னன்னா 100 வாட்ஸ் கீ சேலஞ்சு, அது எப்படி நெய்யை வந்து கழுவுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ ஓரளவு இப்போதான் வீடியோஸ் பார்த்து ஓ இப்படிதான் வந்து அதை மேக் பண்றாங்களா, ஓகே. அதே மாதிரி எனக்கு ஒரு சில கமெண்ட் வந்துருந்துச்சு இந்த வீடியோ ரிக்வெஸ்டா போட சொல்லி. எனக்குமே ஒரு தாட் இந்த வீடியோ நம்ம ட்ரை பண்ணோம், எப்படிதான் இருக்கு அந்த க்ரீம் வந்து ரெடி பண்ணி நம்மளும் யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலிக்காக நான் பண்ணாம இருந்தா எப்படி. ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நெய், ஒரு டம்ளர், புது டம்ளர் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, தட்டு வந்து நம்ம கிட்ட இந்த தட்டும் டம்ளரும் காப்பர்ல யூஸ் பண்ணாங்க. நம்மகிட்ட காப்பர்லாம் இல்லை, ஸோ அதனால சில்வர் பிளேட்டே எடுத்துட்டோம், சில்வர் கிளாஸ் எடுத்துட்டோம். பட் ரெண்டுமே புதுசு தான், அதனால பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் ஓவல் ஷேப்ல வந்து நம்ம வாஷ் பண்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் ஒன்று. ஸோ நெய் வந்து கடையில் வாங்கின நெய் தான். நம்ம எவ்வளோ எடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமே ரொம்ப அதிகமாக எடுத்து ரிஸ்க் எடுத்து நான் இதை வேஸ்ட் பண்ணேன்னு வைங்களேன், எங்கள் அக்கா என்ன செவுட்டு மேலே அடிப்பா. ஸோ அதனால நம்ம வந்து அதுக்கு திக்கா எடுப்பாங்க, அடியில இருந்து நோண்டி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன், எப்பவுமே ஒத்த படையில இருக்கணும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க, அதனால 3 ஸ்பூன் நெய் வந்து இதுக்கு எடுக்க போறோம். அப்போ 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம்ல, ஒத்த படையில வந்துடும். இது முன்னாடி இப்படி சொல்லிட்டேன், ஓகே. நான் திக்காக தான் எடுத்திருக்கேன். சாய்ராம் நல்லபடியா வரணும்ப்பா. 1 கலக்கிட்டேன், 2, ஓகே. இதை வருங்க கெட்டியா ஒருத்தனை பிடிச்சிட்டேன். முகம் தட்டுல தெரியுது. 3 அப்படியா? ஓகே. இப்போ வந்து நெய் டப்பா வந்து மூடி வச்சிருவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, மாவாட்ட ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏமா என்னடி ஒட்டிக்கிச்சு? ஐயோ, லைட்டா பண்ணு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிறேன், அப்புறமா வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் தானே சுத்துவாங்க, நீ என்ன சுத்தி ரெடி. இந்த பக்கம் உள்ளதை அப்படி எடுக்கிறதுக்காண்டி பண்ணேன். மாய்ஸ்சரைசர் வந்துருமா? வரும், நம்பிக்கை அதானே எல்லாம். ஏமா கிளாஸ் வேற ஒட்டிக்கிதானோ, இது 100 முறை தேய்க்கிறதுக்குள்ள போய் எத்தனை முறை தேய்ச்சு கவுண்ட் பண்ணியா? அதெல்லாம் கவுண்ட் பண்ணல. சரி, வாட்டர் ஆட் பண்ணிப்போமா? ஒரு கொஞ்சமா வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், மறுபடியும் வாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். தேய்க்கிற தீல ஓரமா போய் ஒட்டிக்குது. ஒர்க் அவுட் பண்றியா? இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கைக்கு வந்து நல்ல எக்ஸசைஸ், ஈஸியாக வந்து லாஸ் ஆகிடும். ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகுது பாருங்க முன்னாடிக்கு இப்போ இல்லை, அப்படி எதுவும் தெரியலையே. தெரியுது, லைட்டாக க்ரீமி பதத்துக்கு வந்துருக்கு. உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும். இப்போ வந்து எடுக்கிறது சரி. இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த கீ சேலஞ்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேமரா உமன் தான். ஏன்னா வந்து ரொம்ப வாய் பேசிக்கிட்டே இருந்தாலும் இந்த அடி உட்காந்து நீயும் பண்ணுன்னு கொடுத்துட்டேன்.
இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு லைட்டாக க்ரீம் பதம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் என்ன ஒன்றுனா அந்த தண்ணி வந்து வரவே இல்லை தனியாக, அதோடய மிக்ஸ் ஆகிடுச்சு. மேபி லாஸ்ட்டில் க்ரீம் ஆன பேர் வருமானு தெரில. ஃபைனலில் பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 20 நிமிஷமாக வந்து இதை சுற்றிக்கிட்டே இருக்கும் 100 வாட்ஸ்க்கு. ஆனால் நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் தண்ணி எனக்கு தனியாக வரவே மாட்டேங்குது. நானும் ஊற்று பார்க்குறேன், இதோட மிக்ஸ் ஆகிடுது. மேபி நிறைய போட்டால் தனியாக வருமா என்னன்னு தெரியல, என்ன மிஸ்டேக்னு. பட் ஓரளவு நம்மளுக்கு வந்து க்ரீமியாகவே வந்திருக்கு. சரி, நானும் இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணி பார்ப்போம். அது அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 3/4 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. நம்மளும் இதை வாஷ் பண்ணி பார்த்தோம். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. பட் ரொம்ப திக்காக வரல. மேபி நம்ம தண்ணி கம்மியாக எடுத்ததுனாலே நெய் கம்மியாக எடுத்ததுனால தெரில. இல்லைனா வந்து நம்ம வந்து பியூராக அந்த ஹோம்மேட் நெய் ஒரு சிலர் பண்ணுறாங்க இல்லையா, அப்படி இல்லைதுனாலே தெரியல. ஏதோ ஒரு இது ஓகே, ஓரளவுக்கு வந்து க்ரீமியாக வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சின்னதாக ஒரு கிணத்துல மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டோம், ஓரளவு சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். வந்துருச்சு நம்மளுக்கும் ஓரளவு க்ரீமியாக. பட் அந்தளவு இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சரைஸாக திக்காக தான் வரலை. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து வலிச்சு எடுத்துருவோம். இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கான். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ராஜா ராணி காலங்கள்லாம் வந்து இதை தான் வந்து யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபேஸில் வந்து 7 லேயர், அதாவது நம்ம ஸ்கின்குள்ளே உள்ள 7 லேயருக்குள்ளே வந்து இது வந்து போய் அப்சர்வ் ஆகுமா, கருவளையம் வந்து குறையுமா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம வந்து மென்ஸ் அண்ட் உமன்ஸ் 2 பேருமே எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபேஸ்லேருந்து பாடி எல்லா இடத்துலையுமே இது வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ நம்ம வந்து நார்மலாக மாய்ஸ்சரைசர்லாம் அவ்வளோவா போடுறது கிடையாது. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிட்டோம். நானும் இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோடு இருந்தேன். ஸோ எடுத்து முடிச்சாச்சு, அது வரையும் ஹாப்பி. இப்போ வந்து இது இந்த கிண்ணத்தில் வந்து போட்டுடலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னில் வந்து போட்டு காட்டுறேன். ஸோ லைட்டாக எடுத்துப்போம். ஸோ வந்து நல்லா நெய்னாலே நார்மலாக நம்மளுக்கு ஒரு மாதிரி மாய்ஸ்சரைஸாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் போட்டு காமிச்சா ஓரளவு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டும்ல, அதனால தான் வந்து இந்த பக்கம் வந்து நான் போடுறேன். ஸோ இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் எப்படி தெரியுங்க. எனக்கு நல்லாவே இருக்குது. இந்த சைடுக்கும் பார்க்கும்போது நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குது. ஸ்மெல்லு ஆக்சுவலாக அப்படியே நம்மளோட மைசூர் பாக்கு, மைசூர் பாக்கு ஸ்மெல் தான் அடிக்குது. ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கும் ஏதாச்சும் ரிக்வஸ்ட் வீடியோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எடுத்து அது வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். எவ்வளோ தூரம் நம்ம வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டாட்டா, பாய்.